விழும் மழை துளி எங்கும் நிலம் மட்டுமே தேரும் எங்கள் உயர் திராவிட முன்னேற்ற கழக நயனகரின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கோம். இந்நிகழ்வில் தலைமையேற்க அதற்கு முன்னதாக எங்கள் அமைப்பின் மூத்தவர் அண்ணன் குழந்தை சி தியாகராஜன் இணை செயலாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அதுல நம்ம பொய்ப்பிலாத்துல இந்த கருத்து கேட்டு சேர்க்கணும், மக்களுடைய பிரச்சனை என்னென்ன சொல்லி சேர்க்கணும் தலைமைக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம பொய்ப்பிலாட்டோட பொறுப்பாளர்கள் தியாகராஜன் அவர்கள் பர்மிஷன் கேட்டாங்க. வெறுமனே இதை வாங்கிட்டு விடுறதுல பர்மிஷன் கேட்டு அபிஷியலாக கொண்டு போகணும் தலைமைக்கு அப்படிங்கும் போது அந்த அப்துல்லாவிட்டையும் எங்க அணி தலைவர் கலாநிதியும் அவர்களையும் அனுமதி வாங்கிட்டு எங்கள் அக்காவோட கவனத்தை கொண்டு போகணும் அப்படிங்கும்போது நீங்க நடத்துங்க. ஒவ்வொரு பற்றி கருத்து கேளுங்க. கட்சி அமைப்பு எந்த பாரபட்சம் இருக்கக்கூடாது. தமிழர்களாகிய அத்தனை பேருக்கு இந்த கருத்தை கேட்டு உடனடியாக எங்களுக்கு அனுப்பி வைங்க. நிச்சயம் பரிசீலனை பண்ணி என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான இந்த நிகழ்ச்சி வருகின்ற அனைவரையும் வருகிற அயலக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மீண்டும் ஒருவரை வரவேற்று கேள்வி கண்ணை இல்ல தலைமுறை இல்ல புதிச்ச தலைவண்டா சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவண்டா மக்கள் பிரிக்க நினைக்கும் சாதி மதத்தையும் சக்கட நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டுகளில் எண்ணற்ற பல நலத்திட்டங்களை அறிவித்து அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு 500க்கும் மேற்பட்ட தேர்தல் அறிக்கையினை கழக தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த இப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கின்ற இந்த அடிமை எடப்பாடி கூட்டம் இதெல்லாம் சொல்வதற்கு மட்டும்தான், செயல்படுத்த முடியாது, செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என கொண்டிருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகை 1000 என்று சொன்னபோது கைகொட்டி சிரித்த கூட்டம் இப்போது தமிழ்நாட்டில் உள்ளவங்க அவங்களுக்கு கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வெளிநாட்டில் இருக்கிற நம்மளுடைய கருத்தை யாரு கேட்கறது? ஏன்னா இந்த திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது தமிழகத்தில் உள்ள தமிழர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக வாழ் தமிழர்களுக்கும் உரித்தானதுதான் இந்த திராவிட மாடல். பெரும் பருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு ரவுத்திரந்த சவுசைடு இந்தியப்பா ஜாக்கிரத பாக்க தொட்டாக்கவா எங்க வண்ணம் கருப்பு செவப்பு சா எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளவன் பிளட். 16ஆம் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி உங்கள் தொகுதி ஸ்டாலின் போயிட்டு வாட்ஸ்ல மனு வாங்கினாங்க. அப்ப நிறைவேற்றப்பட்ட கோரிக்கைகளுக்கான புகைப்படத்தை எடுத்து வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அவங்க தெருவுக்கு சிறப்பா துணை முதலமைச்சர் உதயன் அவர்களே வந்து நிகழ்ச்சி எடுத்து அதை தொடங்கி வச்சிருக்கிறாரு.
நம்ம வெளிநாட்டில் எனக்கு என்னங்க தேவை? என் மக்கள் வெளிநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் நல்லவங்க வாழணும். அதுக்கு என்ன ஒரு தேவை அப்படின்னு சொன்னால், இங்கே நிறைய மோசடிகள் நடந்து கொண்டிருக்காங்க. விசா மோசடி அது முக்கியமாக நான் எடுத்து வைக்கிறேன். நிறைய ஏமாற்றங்களை எங்களுடைய ஹாட்லைன் நம்பரில் இது வரைக்கும் 4000 கேஸ் இதெல்லாம் நான் எதுவும் சொல்றேன். ஸோ இதற்கான ஒரு முக்கிய தகவலை தமிழ்நாடு அரசு ஏதாவது ஒரு முக்கியமாக அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு என்ன செய்ய ஒரு அலுவலகமோ இல்லை ஆஃபோ செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு மிகவும் எல்லா சகோதரர்களுக்கும் அது சிறந்ததாக இருக்கும் என்ற ஒரு விண்ணப்பத்தை நான் எடுத்து வைக்கிறேன். பொதுமக்களுடைய கருத்து சொன்னாங்க. அப்ப அவங்க அந்த பொதுவாக எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளம்ப நான் உங்களுக்கு அப்பாவாக தந்தையாக இருக்கிறேன் என்று சொன்னாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டில் பணியாற்றக்கூடிய பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு முதன்முறையாக இந்த கோரிக்கையை நீங்க கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக நிறைய மக்கள் உங்களுக்கு அந்த கோரிக்கையை தருவாங்க. அந்த கோரிக்கையை நிச்சயமாக நிறைவேற்றும். நீங்க நிறைவேற்றுவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன காரணம்னா, அதாவது வெளிநாட்டிற்கு பல மனிதர்கள் வந்திருக்காங்க. நமக்கு முன்னாடி உள்ள தலைமுறைகள் வந்திருக்காங்க. யாருமே செய்யாத ஒன்றை செய்து காட்டியிருந்தால் அந்த திராவிட முன்னேற்ற கழகம். என்னன்னா, உங்க ஐயா என்ன கேள்விகளுக்கு நாடி கிடையாது. நிகழ்ச்சியே புதுசா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சி நிறைய நடத்தணும். இப்ப ஆளுகின்ற அரசு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல நன்றி. ஆள போகின்ற அரசு டிஎம்கே அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு எங்க சட்டத்து சார்பா ஐயா பேசினாங்க என்னங்கிறது. அதுல நிறைய கோரிக்கை இருக்கு. அதுல வந்து ஒரு கோரிக்கை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது என்ன கோரிக்கைன்னா, தனிநபர் விசா எடுக்க கூடாது. தாடி கிளம்ப பிளட் உதிச்சது உதய சூரியப்பா ஆட்டம் பூட்ட கொட்டிய புத்திச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு கேள்வி கண்ண இல்ல தலைமுறை இல்ல புதிச்ச தலைவண்டா சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவண்டா மக்கள் பிரிக்க நினைக்கும் சாதி மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்த கொண்டா ஊருக்குள்ள நீதி இது வந்து போயிட்டாங்க. இதை வந்து அவர் மாணவர்கள் உயர்ந்தவர்களுக்கு ஐந்தாவது வெளிநாட்டு மாநில தமிழர்களுடைய சுகாதாரத்தினுடைய நேரடிப்பானது தாயக பணிகளை உள்ளரசு செய்ய வேண்டும். ஆறாவதாக வரலாறுபடி தொழிலாளர்கள் தமிழர்களுடைய மெடிக்கல் செக்அப் தமிழக மருத்துவமனைகளின் படி மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும். இந்தியப்பா ஜாகிரத தப்பாக்க தொட்டாக்கவா எங்க வண்ண கருப்பு சிவப்பு சா எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளம்ப பிளட் உதிச்சது உதய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில்
மீண்டும் வளரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று கூறிக்கொண்டு அவர் எத்தனையோ சிறப்பான திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதில் எங்களது அமைப்பின் சார்பாக அனைத்து மக்களுக்குமான ஒரு கோரிக்கையாக அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் வெளிநாடு செல்பவர்களுக்கான பதிவுகளை அவர்கள் பற்றிய தரவுகளை உறுதி செய்வதற்கு தனித்துறை அமைத்து தர வேண்டும். அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் ஒரு துறையை உருவாக்கி அந்தந்த ஊர்ல யார் வெளிநாட்டுக்கு போறாங்க, எந்த இடத்துக்கு போறாங்கன்ற தகவல் அந்த மாவட்ட தலைமையகத்தில் இருக்கணும். அதுக்கான துறையை உருவாக்கி தரணும். வெளிநாட்டுக்கு வரக்கூடிய அனைவருமே நிச்சயமாக அந்த துறையில பதிவு செய்தவர்களை மட்டும்தான் வெளிநாடு வரத்துக்கான அனுமதியாக வழங்குற மாதிரி அந்த துறை வந்து செயல்படணும். எங்க வாழ்க்கை என்கிற கேள்வி கண்ணை இல்ல, தலைமுறை இல்ல, புதிச்ச தலைவண்டா, சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவண்டா. மக்களத்தான் பிரிக்க நினைக்கும் சாதி மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்தைய கொண்டா, ஊருக்குள்ள நீதிய தன்னை விதைச்சைய கொண்டா. புவியில வெடிச்ச தந்த சூரிய திருப்பரங்குன்றத்தில் இதில் பிஜேபி என்ன சொல்லுவாங்க, இது உங்க இடமா இருந்தாலும் முஸ்லீம்கள் இடமா இருந்தாலும் நாங்கள் சொன்னதுதான் வச்சுக்கோம், அதான் இதை வந்து நிரூபம் பண்ணுவோம். இதே அனைத்து இந்தியா தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தால் என்ன சொல்லியிருக்காங்க, கோர்ட்டு சொல்லிட்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அதனால தான் அதை சொல்லுவோம். புதுசாக ஒரு ஆரம்பிச்ச கட்சி என்ன சொல்லுவோம், அது கண்டுக்காத மாதிரி சொல்லுவோம். ஆனால் இது வந்து எனக்கு என்ன நடந்தாலும் வரல,